மூன்றாவது யூகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடையார்குடி கல்வெட்டு இருக்குல்ல, இதுல கொலையாளிகளோட பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க தான் ஆதித்த கரிகாலனை கொன்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா, துரோகிகளான ரவிதாசன் ஆகிய பஞ்சவன் பிரம்மாதிராயன், அவன் உடன் பிறந்தோர் சோமன் சாம்பவன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பஞ்சவன் பிரம்மாதிராயன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்க பெயர் ரவிதாசனை குறிக்கிறது. ரவிதாசனோட சகோதரன் பார்த்தீங்கன்னா சோமன் சாம்பவன். ஸோ துரோகிகள் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இவங்க 2 பேருமே சோழர்களாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ பாண்டிய குலத்தில் பிறந்து அவங்க சோழர்களை பழிவாங்குறாங்கன்னா அவங்கள துரோகிகள்னு சோழர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் சோழர்கள் துரோகிகள்னு சொல்றாங்கன்னா இவங்க சோழ மண்ணில் பிறந்து சோழர்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் துரோகிகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்த கல்வெட்டு சான்றை எடுத்து சொல்றாங்க. ஆகையால எதிரிக்கும் துரோகிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றாங்க. வந்தியத்தேவர், குந்தவை இவங்களுக்கு இடையில உண்மையிலேயே திருமணம் நடந்திருக்குமா என்ன? நமக்கு குந்தவையினுடைய திருமணத்தை பற்றிய செய்திக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் திருமணம் ஆகியிருக்கு. ஏன்னா ஸ்ரீ வல்லவரையர் வந்தியத்தேவியார் திருத்தேவியார் என்று குந்தவையாரை பற்றி கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு அப்படி தான் சொல்லுது. வல்லவரையனார் திருத்தேவியார் என்று குறிக்குது அந்த கல்வெட்டு. அந்த அம்மை அந்த காஞ்சிபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்த ஆந்திராவின் பகுதி, கர்நாடக பகுதி இவற்றையெல்லாம் ஒரு சேர ஆட்சி செய்த அந்த வானாடு என்கின்ற அந்த நாட்டுக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கிறான். வானர் குல தோன்றலாக இருந்திருக்கிறான். வானர் என்ற குலம், வானர் குல தோன்றல் அந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். ஏனென்றால் அந்த வந்தி என்ற சொல்லே வடபுலத்தை சார்ந்த ஒரு சொல்லாக இருக்குது. வந்தி கிழவியை பற்றி நாம் பேசுகிறோம். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசுகின்ற பொழுது வந்தி என்ற சொல் நம்ம தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர்கள் எளிமையானவர்கள் என்பதிலே நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. இன்றைக்கு கோபிநாத பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய பழையாறை கோயில் இருக்க, அந்த கோயில்களிலே எல்லாம் குந்தவையாரினுடைய கைவண்ணம் நிரம்ப கிடைக்கிறது. அந்த அம்மாயினுடைய திருப்பணிகள் அங்கே அந்த கோயிலின் உருவாக்கத்திற்கு மிகுந்த கொடையளித்திருக்கிறது. மட்டுமல்ல, சுந்தர சோழ விண்ணகரம், அதே போல் சுந்தர சோழன் என்ற தன்னுடைய தகப்பன் பெயரில் ஒரு சமண கோயில், பௌத்த கோயில் போன்ற சமயம் சாராத நிலையிலே பொதுநோக்கு உடைய ஒரு பெருமாட்டியாக அந்த அம்மை பல்வேறு நம்பிக்கைகள் உடைய மக்களினுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி தந்ததை திருவைகாவூர் கோயில்கள் நமக்கு உறுதியாக்கம் செய்கின்றன. அந்த திருவைகாவூர் பகுதியும் வட தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருக்கிறது. எனவே அந்த அம்மை வல்லவரையனுடைய மனைவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பிலே, தன்னுடைய கணவரின் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பிலே அந்த பட்டத்தரசி பல அறப்பணிகளை செய்திருக்கிறார். அது சுந்தர சோழ ஆதுரகம் என்பதை தஞ்சையிலே அவர் செய்து மருத்துவ சேவையை செய்திருக்கிறார் போன்ற பல குறிப்புகள் நம்முடைய ராசராசனுடைய காலத்து கல்வெட்டுக்களிலேயே கிடைக்கின்றன. தொடர்ந்த ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுக்களிலேயும் நமக்கு கிடைக்கிறது. சோழ நாட்டினுடைய சோழ அரசர்கள் இருந்து ஆட்சி செய்த ஊர்களாக திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் ஸ்ரீரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய உறையூர் என்கின்ற அந்த பகுதி ஒரு புறமாக விளங்குகிறது. அதற்கு அடுத்தாற்போல் விளங்கக்கூடிய ஒரு பெருநில பரப்பு, பெரும் இடப்பரப்பாக டெல்டா என்கின்ற இந்த வண்டல் செறிந்த சமவெளி பகுதியிலே திருவாரூர் விளங்குகிறது. அதற்கு அடுத்தாற்போல் இருந்த பகுதி குடமூக்கு என்கின்ற கும்பகோணத்தை அடுத்து இருக்கக்கூடிய பழையாறை பகுதியாகும். இந்த 3 ஊர்களிலே அவர்களுடைய அந்த குடும்ப இருக்கை உள்ளிட்ட ஆட்சி பரப்பு, ஆட்சி தலைமையகம் இருந்திருக்கிறது. அவர்களுடைய வணிகத்தலங்களாக நாம் காணக்கூடியது நாகப்பட்டினம், பூம்புகார் ஆகிய 2 வணிகத்தலங்கள் மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் தொடர்புடையதாக இருந்தது என்பதனை பட்டினப்பாலையிலே நாம் பறக்க பார்க்கிறோம். பிற புறநானூற்று குறிப்புகளிலேயும் சங்க இலக்கிய குறிப்புகளிலேயும் அதே போல பிற்காலத்தில் நம்முடைய பேராட்சியை வழங்கிய சோழ பேராட்சியின் காலத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செப்பேட்டு ஆவணங்கள் வழியாகவும் சில கல்வெட்டுக்களின் ஆதாரங்களை கொண்டும் கண்டறிய முடிகிறது. அதே நேரத்தில் சோழர்களினுடைய குடியிருப்பு என்பதும்
ஆட்சியக தலைமையிடம் என்பதும் தஞ்சாவூருக்கு மாற்றப்பெற்றிருக்கக்கூடிய கிபி 846 என்கின்ற அந்த கால நிலை இருக்கிறதே, அது கிறித்து சகாப்தத்தை அடிப்படையாக வைத்து கொண்ட கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம் என்கின்ற முறையிலே கொள்ளப்பட்டதாகும். ஆனால் தமிழர்களினுடைய அந்த கணக்கீட்டு முறை என்பது பழைய அந்த ஆண்டு குறிப்பு நூல் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வருஷாதி நூல்களின் அடிப்படையிலே காலக்கணிதம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதிலே தான் சில மாறாட்டங்களும் தடுமாற்றங்களும் நடைபெற்று இருக்கின்றன. எல்டி சாமிக்கண்ணு பிள்ளை போன்ற பேரறிஞர்கள் அதிலே முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்தியன் எஃபிமரிஸ் என்ற அந்த நூலை அவர் கொண்டிருந்த அந்த கருதுகோளின் அடிப்படையிலே படைத்தளித்திருக்கிறார். ஆனாலும் கூட அவற்றிலே நாம் முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு அந்த கால நிலையை நாம் கொள்ள வேண்டியது இல்லை. ஏனென்றால் நம்முடைய கால பழமை என்பது இன்னும் பின்னோக்கி செல்லுகிறது. அந்த நிலையிலே உறையூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பூம்புகார், பழையாறை, தஞ்சாவூர் என்ற இந்த ஊர்களை புறம் தள்ளிவிட்டு சோழர் ஆட்சியை பற்றி நாம் சிந்திக்க முடியாத ஒன்றாக சங்க இலக்கிய கால சோழர்களின் ஆட்சி நமக்கு அறிவிக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது கிள்ளிகள், வளவர்கள், செம்பியன், சோழன் என்ற இந்த 4 அல்லது 5 விருது பெயர்களோடு அல்லது பட்டப்பெயர்களோடு இந்த சோழர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் சேர நாட்டினரோடும் பாண்டிய நாட்டினரோடும் ஒரு மனவினை தொடர்போடு இருந்திருக்கிறார்கள், உறவினர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு நிரம்ப சான்றுகள் இருக்கின்றன. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சேரன் செங்குட்டுவனுடைய அம்மை, அதாவது அன்னையார் நற்சோனை என்பவள் ஆவாள். அந்த நற்சோனை சோழ நாட்டுக்காரி. அவளுடைய அந்த அண்ணன் மகனாகத்தான் நம்முடைய கரிகார் பெருவளத்தான் விளங்குகிறான். அவனுடைய அத்தை முறை, அவள் அங்கே பெருஞ்சேரலாதனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு சென்றிருக்கிறாள். அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகள்தான் நம்முடைய சேரன் செங்குட்டுவனும் அவனுடைய தம்பி இளங்கோவடிகளுமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல இடைக்காலத்திலே 6-7ஆம் நூற்றாண்டிலே இந்த பகுதியிலே, அதாவது பழையாறை பகுதியிலே வாழ்ந்த ஒரு வளவன் என்ற சோழனுடைய மகள்தான் மங்கையர்க்கரசி. 63 நாயன்மார்களிலே ஒருத்தியாக குறிக்கப்படக்கூடிய நிலையிலே உயர்ந்த சைவநெறி செல்வியாக விளங்கியவள். அவள் வாழ்ந்த காலத்தில் அவள் பாண்டிய மன்னனாக அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த கூன் பாண்டியன் என்பவனுக்கு மனைவியாக இருக்கிறாள். அவள் தன்னுடைய அந்த பக்தி நெறியால் திருஞான சம்பந்தர் போன்ற அருள் நெறி படைத்த பெருமக்களை வரவழைத்து அந்த கூன் என்கின்ற ஒரு தகுதியின்மையை அந்த அரசனிடமிருந்து, தன்னுடைய கணவனிடமிருந்து முற்றிலும் அவள் நீக்கி அவனை குணமடைய செய்து அவனை நின்றசீர் நெடுமாறன் என்ற பெயரிலே விளக்கம் கொள்ளுமாறு அவள் ஆக்கி படைத்து தந்திருக்கிறாள் என்று அறிய முடிகிறது. எனவே சோழர்கள் பாண்டியர்களுக்கும் பெண் தந்திருக்கிறார்கள், அதே போல சேரர்களுக்கும் பெண் தந்திருக்கிறார்கள். அதே போல சேர நாட்டு பெண்களையும் தாம் மணந்து கொண்டிருக்கிறார்கள், பாண்டிய நாட்டு பெண்களையும் மணந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பிற்கால சான்றுகள் நம்மிடையே நிரம்ப சான்றுகளாக விளங்குகின்றன. அதிலே ஒரு குறிப்பாக நான் ஒன்று சொல்வேன். வானவன் மாதேவி என்கின்ற பெயரே வானவன் என்ற சேரர்களை குறிக்கிறது. சேர நாட்டை சார்ந்த தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இனத்திலே வந்தவள் என்ற பொருள். அதே போல பாண்டிமாதேவி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த பஞ்சவன் மாதேவி என்பவளை கூட பஞ்சவன் என்ற அந்த பெயருடைய பாண்டியர்களின் வம்சாவளியிலே வந்தவள் என்ற ஒரு குறிப்பினை தருவதாகத்தான் பல வரலாற்று அறிஞர்கள் நினைக்கிறார்கள். அந்த வகையிலே ஆட்சி செய்தவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு மகனாக நான் கரிகார் சோழனை சொல்லுவேன், இளஞ்சே சென்னியை சொல்லுவேன், பெருநற்கிள்ளியை சொல்லுவேன், கிள்ளி வளவனை பற்றி சொல்லுவேன். இவர்களையெல்லாம் பற்றி பேசுவது என்றால் இந்த தொலைக்காட்சி காணொளியிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த குறுகிய கால அளவீடு
போதாது. எனவே இதனை சுருக்கமாக சொல்லுகிறேன். சங்க காலத்திலேயும் அந்த வரலாற்றுக்கு முந்தைய கால சோழர்களினுடைய சுவடுகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன. தெர் இஸ் அ கண்டினியூட்டி ஆஃப் த லீனியேஜ். அந்த மரபு வழி என்பது தொடர்ந்து வந்திருக்கிறது. எனவே நூற்றுக்கணக்கான அரசர்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 4வது யூகத்தை எடுத்துக்கிட்டா அனிருத்த பிரம்மராயர், இவர் சுந்தர சோழ மகாராஜா இருக்கார்ல, அவர் காலத்துல முதன்மை அமைச்சராக இருந்தவர். அனிருத்தரோட ஓய்வுக்கு பிறகு அந்த பதவி ரவிதாசனுக்கு கிடைக்குது. இதன் பிறகுதான் பஞ்சவன் பிரம்மாதிராயன் அப்படின்ற பட்டம் ரவிதாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பிரம்மாதிராயன் அப்படின்றது அந்தணர்களை குறிக்கிற சொல்லுன்றாங்க இந்த 4வது யூகத்துல. ஆகையால இந்த பெயர் தான் உடையார்குடி கல்வெட்டுல பஞ்சவன் பிரம்மாதிராயன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கணும். சோழர் காலத்துல ஒரு விதி இருந்ததாகவும், அந்த விதிப்படி பார்த்தா சொந்த நாட்டு அந்தணர்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த விதியில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலதான் அண்ணா ஆதித்த கரிகாலனோட படுகொலைக்கு காரணமா இருந்த ரவிதாசனை ராசராசன் கண்டுபிடிச்சதுமே கொல்லாம அவனை நாடு கடத்திட்டாரு அப்படின்னு இந்த 4வது யூகத்துல சொல்லி முடிக்கிறாங்க.